ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ரோச் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட், தட் இஸ் அ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். அப்போ விசிட்டர் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் ஒரு பெரிய விருந்தாளியை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இவங்க இல்லாமல் விருந்து வைக்க முடியாது. காய்கறிகள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின்லி வி டீல் வித் டேஸ்ட், ரைட்? அறுசுவைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், இதில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சரில் இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுவையை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்வீட், சுகர் கேன், கரும்பு, இனிப்பு இல்லையா. இதை நாம் படிக்கும்போது சோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்டு இது சாவா, இந்த ஆர் சைரனில் இருக்கும், சாவா. அதே மாதிரி இது நம்ம டூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டுவா, டுவா, உவ, இந்த இது சரிங்களா. ஸோ நம்ம எந்த இடத்துல தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா. இது சாவா. லைம், அதாவது புளிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கசப்பு, பிட்டர் கார்டு, பாகற்காய். தென் சால்ட்டி, சால்ட், உப்பு, உவர்ப்பு. தென் அஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஐ திங்க் துவர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சரிங்களா. துவர்ப்பு. அண்டு ஜிஞ்சர், இஞ்சி. இது கார்ப்பு, am I right? ஸோ அறுசுவைகள். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, நிறைய ஒரு டீட்டெயிலெலாம் இருக்காது. பாருங்களேன், ஒரு மணியினுடைய ஃபேமிலி, மணி அப்படிங்கிற இந்த சின்ன பையன் தான் இவனுடைய ஃபேமிலி. பாருங்களேன், ஒரு அன்பான அழகான குடும்பம், அப்பா அம்மா. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவம் தெரியுது. பாருங்களேன், அம்மா குழந்தைங்களோட இருக்காங்க, அப்பா சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பெல்லாம் உடைச்சிட்டு, அதாவது ஒரு ஆண் இந்த வேலை தான் பார்க்கணும், பெண் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிக்சர் இல்லையா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் தட். ஸோ மணியினுடைய ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னா ஜிஞ்சி, இதை தமிழில் செஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா. ஸோ இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய மணிக்கு பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், அதாவது உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்போ ஒரு நாள் அம்மா இந்த உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோ கறி, ரைட். அப்போ இவர் அந்த ஸ்கூலில் பாடம் படித்த எஃபெக்டில், அம்மா நான் இனிமேல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் வெஜிடபிள்ஸ், வெளிநாட்டிலேருந்து வந்தது. அண்டு தங்கச்சி, இவங்க பேர் செல்வி, ஐ பிலீவ். அண்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இது வெளிநாட்டிலேருந்துலாம் வரலப்பா, இது பக்கத்து மார்க்கெட்லேருந்து அம்மா வெஜிடபிள் ஷாப்லேருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது அவங்க செல்வி இந்த பையனோட சின்ன பையன், சின்ன குழந்தை. ஸோ சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ அவங்க தெரியாமல், அதாவது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நம்ம மணி சொல்கிறாப்புல, அப்பா செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அப்போ அவளுக்கு இன்னும் அவள் புரிஞ்சுக்கல, இது இந்தியாவை சேர்ந்தது கிடையாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், நம்ம டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட், அதாவது இந்த கான்டினென்டல் ஃபுட் சாப்பிட்றது தான் நல்லது, நம்ம இடத்துல விளையிற பொருட்கள் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் நல்லதாக சாப்பிட்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த பையன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான், சரிங்களா. அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த பொருள், அப்போ இந்த பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அண்டு ஷி அப்படிங்கிறது டீச்சர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ ஷுட் யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி. அப்போ நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக அப்போ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செல்வி கேட்குறா, உங்கள் டீச்சர் வேறு என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ அப்படின்னா அப்போ அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா டீம் அப் பண்ணி கேட்குறாங்க, அப்படின்னா நீ யூ கேனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் ஆர் பைனாப்பிள் ஜூஸ். இப்போ நம்ம சினிமாவுக்கு எங்கேயாவது போகும்போது நீ இதெல்லாம் இல்லைன்னா வெளியில் போகும்போது இதெல்லாம் ஆர்டர் பண்ணவே கூடாது. அண்ட் அம்மா பங்குக்கு நீ பாப்கார்ன் இனிமேல் மூவி பார்க்கும்போது ஆர்டர் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. அப்போது செல்வி கொஞ்சம் மாக்கிங்காக, இனிமேல் என்னென்ன நீ எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது போலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, சரிங்களா. அப்போ இப்போ நம்மளுடைய மணி கேள்வி கேட்குறான், ஏன் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, ஒய் காண்ட் ஐ ஈட் பாப்கார்ன், சூப், இதெல்லாமே. அப்போது நம்ம மணி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கார்ன், டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர் எல்லாமே இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகள் எல்லாமே இட் டஸ் நாட் பிலாங் டு அவர் கான்டினென்ட். நம்ம கான்டினென்ட்டை சார்ந்தது கிடையாது, நம்ம நாட்டை சார்ந்தது கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க.
அப்போ செல்வி இதை கேட்டுக்கிட்டு அப்போ உண்மையிலேயே அது எங்கேருந்து தான் வந்தது, டிட் தே கிரான் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர், அப்போ பறந்து வந்ததா ஏரோப்ளேனில் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மெர்ச்சன்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஈவன் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா, யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததே ட்ரேடுக்காக தான் இல்லையா. ஒய் டிட் தே பிரிங் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா, அவங்க ஏன் வந்து வெஜிடபிள் கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ஸ்வீட்டு கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்கிறாப்புல. அதாவது தே குட் ஹாவ் brought சம் ஸ்வீட்ஸ், ஒய் didn't they, அவங்க ஏன் இனிப்பு கொண்டு வரல, எதுக்காக வெஜிடபிள் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அம்மா அப்பா லாஃப்ட். தென் பாருங்களேன், இங்கே இந்தியாவுக்காக எதுக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ் பிளாக் பெப்பர், இந்த நல்ல மிளகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தேடி தான் வந்தாங்க. சரிங்களா. எஸ்பெஷலி மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் வாஸ்கோர காமா. அப்போ இந்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான சீ ரூட்டை கண்டுபிடிச்சது. வந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1498 கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்திருப்பார் இல்லையா. ஸோ அப்போ இவர் வந்ததுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் தான். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெப்பர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. திரும்பி போகும்போது ரியலி ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. ஏன்னா மோர் தென் அவங்க ஸ்பெண்ட் பண்ணதை விட 60 டைம்ஸ் அவங்களுக்கு லாபம் வந்து கிடச்சிருக்கும். தி டுக் ஸ்பைசஸ் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போது இப்போ நம்மளுடைய மணி கேட்குறான், யார் தான் அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ போர்ச்சுகீஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அதாவது இது ஒரு கொலைட்ரல் டேமேஜ் மாதிரி. ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் தானாக நடக்கும் இல்லையா. இப்போ மைக்ரேஷன் நடக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய கல்ச்சரை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுடைய கல்ச்சரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சு, இல்லை அப்படின்னா ஒரு ஈவன் ஃபுட் ஸ்டைலில் கூட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் இல்லை அப்படின்னா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம உணவா அப்படின்னா கிடையாது, அது வேறொரு கண்ட்ரி. இது எதனால் வருது அப்படின்னா இந்த ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் டியூ டு மைக்ரேஷன். சரிங்களா. அப்போ போர்ச்சுகீஸ் அவன் இங்கே வந்து ட்ரேட் பண்ண வரும்போது அலாங் வித் தர் இந்த காய்கறிகளை கொண்டு வந்திருக்கான். அப்போ அவன் கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ, ரைட். அப்போ இப்போ பாருங்களேன், மணியும் செல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கறியை பார்க்குறாங்க. அண்டு தே ஸ்டார்டட் டு ஈட். இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் யுவர் ஃபாரின் விசிட்டர். அப்போ அம்மா வந்து இப்போ உன்னுடைய ஃபாரின் விசிட்டரை வந்து அப்செட் பண்ணாது அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் பொட்டேட்டோ இவங்க வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, புல்ட் அவுட் லாங் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, ரைட். அப்போ இந்த பச்சை மிளகா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்தது கிடையாது. ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர் அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. அப்போ இந்த செல்வி என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன். அப்போ அப்பா சொல்கிறாரு, அம்மா வந்து ஃபன் பண்ணலை ஒன்று வச்சு. அந்த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி, அப்போ சில்லி வந்து ஒரு ஃபாரின் ஃப்ரூட். சரிங்களா. ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. லெட்ஸ் மூவ் ஆன். அப்போ சில்லிஸ் வேர் பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா. அப்போ இந்த சில்லிஸ் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கண்டிப்பாக ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் சில்லி இல்லாமல் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. சரிங்களா. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த ஸ்பைசி ஃப்ரூட்டை பற்றி தெரில. பாருங்களேன், சில்லியை வந்து ஸ்பைசி ஃப்ரூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கிறிஸ்டபர் கொலம்பஸ். அதாவது அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கிறிஸ்டபர் கொலம்பஸே தான். சரிங்களா. ஆக்சுவலி இந்த மனுஷன் இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து செயில் பண்ணுறாரு. அவர் போய் ஒரு லேண்டில் ரீச் ஆகுறாரு. அவர் வந்து நினைக்கிறாரு இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து அமெரிக்கா. சரிங்களா. அண்டு எதுக்காக அவர் இந்தியா வரணும் அப்படின்னு நினச்சாருன்னா டு பை பிளாக் பெப்பர். நம்ம வாஸ்கோட காமா மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பெப்பர் வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் லக்கீலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து போயிருக்காரு. சரிங்களா. அங்கேருந்து அதுக்கப்புறமா வெரி சிமிலரான டேஸ்ட் இல்லையா, அந்த சில்லியை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அப்போ இங்கே பாருங்களேன், ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். அதாவது இந்தியாவை இந்தியான்னு நினச்சி அங்கே போயிருக்காரு அப்படின்னு இந்த குழந்தை சொல்கிறாரு. லிட்டில் சேட் பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹீ ஃபவுண்ட் சில்லி. அவர் சவுத் அமெரிக்கா போனதுனால தான் சில்லியும் கண்டுபிடிச்சாரு, அங்கே இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் மாதிரியே ஒரு ஸ்பைசியான ஒரு பொருள். சரிங்களா. அப்போது இந்த கிறிஸ்டபர் கொலம்பஸ் அதை பேக் பண்ணி அவருடைய கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போது நம்ம இடத்துல இந்த டூயினோவில் பாருங்களேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் அதிக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சில்லிஸை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மிளகு, அதாவது அந்த கிறிஸ்டபர் கொலம்பஸ் கண்டுபிடிச்ச அந்த மிளகு வந்து இங்கே எப்படி வந்தது அப்படின்னா மறுபடியும் அதே போர்ச்சுகீஸ் தான். சரிங்களா? சரி. தென் பாருங்களேன், இந்தியாவில் சில்லியை வந்து முதல்ல யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோவாவில் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்களேன், அதுக்கப்புறமா பீப்புள் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்கில் இந்த சில்லி அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாமல் இருக்காது இல்லையா? ம். அண்ட் தென் பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். அப்போது இன்னைக்கு நம்ம வந்து அதிக அளவில் பெப்பர் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். சதன் இந்தியாவில் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்னாடி இந்த சில்லி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில்லிக்கு பதிலாக பெப்பர் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ இந்த சில்லிஸை வந்து நம்மள கோவை மிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். இந்த சில்லிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நீளமாக ஒல்லியாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக ஸ்டபியாக இருக்கும். இந்த குடமிளகா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா பிகன் டு யூஸ் திஸ் இன் தேர் குக்கிங். அது இந்தியா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அப்படியே ஸ்லோவாக எல்லா இடத்துலையுமே பரவிடுச்சு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பீட்சா இல்லை அப்படின்னா பர்கர் அப்படின்னா கூட அதுலேயுமே வச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். ஸோ ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ், ஹவு லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் ட்ராவல்ட் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க குழந்தைங்க. நீ என்ன சுவையை கொடுக்குற, அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னா சில்லியுடைய சுவை உங்களுக்கு தெரியும் தானே. அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றாங்க. ஆ, இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி, ரொம்ப காரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் வித் தர. இதில் இருக்கிற க்ளோசரி நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகள் தமிழில் சொல்லுவோம். பீப்புள் ஹூ ட்ரேட், செயில்டு, ட்ராவல் இன் அ போட் ஆர் ஷிப். போர்ச்சுகீஸ், பீப்புள் ஃப்ரம் போர்ச்சுகல். தென் பாப்புலர் அப்படின்னா வெல் நோன். டெலிஷியஸ் அப்படின்னா டேஸ்டி. ரைட்? தென் வென் அம்மா said டோன்ட் அப்செட் யுவர் ஃபாரின் விசிட்டர், அம்மா மீன் பண்ணது சில்லியை. இப்போ இதுவுமே பொட்டேட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர் தான். ஆனால் இந்த இடத்துல அம்மா மீன் பண்ணது சில்லியை. செல்வி ஆஸ்ட் did they come in ஏரோப்ளேன் பிகாஸ் ஷி வாஸ் ஜோக்கிங், did நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர். மதருடைய கான்வர்சேஷன் கிடையாது. இது ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். சரிங்களா? ஃபன் அண்ட் ஜோக் வெரி சிமிலர் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அம்மா பாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த ஷாப்ஸ், வெஜிடபிள் ஷாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் ஹூ ஃபஸ்ட் brought தீஸ் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா? போர்ச்சுகீஸ் பீப்புள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயுமே வாஸ்கோ ட காமா, ப்ளீஸ் ரிமெம்பர் தட். அண்ட் எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா கேரளா, கோழிக்கோடு. ஸோ விச் ஆர் த ஃபாரின் வெஜிடபிள்ஸ் மென்ஷன்ட்? ஒய் வாஸ் கொலம்பஸ் சேட்? அவர் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது இந்த கதையில் சொன்ன எல்லாமே எக்ஸப்ட் பெப்பர். பெப்பர் ஃப்ரம் இந்தியா, ரிமைனிங் ஆர் ஃப்ரம் ஃபாரின். தட்ஸ் ஆல் வித் திஸ் லெசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி டே.